டப்பிங் ஆர்டிஸ்டாக எனக்கு முன்னால் சினிமாவுக்குள் பெரிய அளவில் சாதித்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. எங்கள் அப்பா சிவாஜி அப்பாவே அந்த காலத்தில் முக்கமலா அப்படின்னு ஒரு நடிகருக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்குறாங்க. டப்பிங் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான தொழில். அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு நடிப்பு அப்படிங்கிறது நாம அங்கே குரலில் எடுத்துக்கிற ஒரு பயிற்சி. பாஸ் இவாடா நீ பேசுகிறா அப்படின்னா டக்குன்னு ஒரே டேக்கில் பேசிட்டேன். இல்லைனா ஒரே டேக்கில் பேசிவிட்டேன் அப்படின்னாரு. இல்லைண்ணே எல்லாரும் பேசும்போது நான் உள்ளே உட்காந்து நான் மனசுக்குள்ளே பேசி பேசி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் பேச சொன்னோன்னே நான் பேசிட்டேண்ணே அப்படின்னு. அதுக்கப்புறமா என்னாச்சு, நான் ஈவினிங் கிளம்பும்போது இருறா டப்பிங் பேசி சும்மா போவாத அப்படின்னு சொல்லிட்டு 2 10 ரூபா ஒரு 5 ரூபா வாங்கி கொடுத்தாரு. அதுதான் நான் முதல்ல வாங்கின சம்பளம். இந்த வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதல்ல நான் அண்ணாச்சியை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அதை சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். காலையில் இங்கே வரணும்னு எங்கள் பிஆர்ஓ பாலா நான் சொல்லும் பொழுது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்தது. ஒரு தடவை கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது அண்ணாச்சியும் ஐயா வைகோ அவர்களும் வந்தாங்க ஃப்ளைட்டில். நான் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டே சும்மா அப்படி திரும்பி பார்த்தவங்க என்னை பார்த்துட்டு அண்ணாச்சி அடட என்ன அங்கே நிற்கிறீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கையை பிடிச்சி பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு அப்புறமா உங்கள் படங்கள்லாம் நான் பார்க்குறேன், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, இயல்பாக இருக்குது அப்படின்னு. அவங்க என்கிட்ட பேசணுன்ற அவசியமே இல்லை, எங்கேயோ ஒரு உயரத்தில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மனிதத்துவம் நிறைந்த ஒரு மனிதர் மறைந்த அண்ணாச்சி அவர்கள். அதே மாதிரி தம்பி விஜய் வசந்த் கூட நான் ஒரு படம் ஒன்று ஆக்ட் பண்ணேன். அவரும் அதே மாதிரி அண்ணாச்சி மாதிரியே ரொம்ப பணிவாக நம்மக்கிட்ட பேசுகிறது கொள்வது எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர்கள். அண்ணாச்சி அவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர். அந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி. அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும், அவருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. இப்போ நீங்கள் நிகழ்ச்சி கேளுங்க. ஓப்பனிங்கே நிறைய பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே சொன்ன மாதிரி இருக்குது சார். என்னென்னா நிஜமாக எங்களுக்கும் உங்களை பார்க்கும்போது நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள்லாம் தோணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்க வேண்டியது, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர் நினச்சா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலாம், பட் என்ன பண்ணாருன்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆனால் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல முடியும். இல்லை அப்படி இல்லை. அதாவது நீங்கள் சொல்கிற ஒரு விதத்தில் கரெக்டு. டப்பிங் ஆர்டிஸ்டாக எனக்கு முன்னால் சினிமாவுக்குள் பெரிய அளவில் சாதித்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. உதாரணத்திற்கு சொல்லணும்னாக்க என்னுடைய தம்பி நண்பன் சாய்குமார் தெலுங்கில் பெரிய டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறமா கன்னடத்தில் போய் பெரிய நடிகராகி, தெலுங்குலையும் பெரிய நடிகராகி, இன்றளவும் ஒரு பெரிய நல்ல ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அதேமாதிரி அவருடைய தம்பி சாய் ரவி, அவரும் அதே மாதிரி தான். ரத்தன்குமார் கண்டசாலா அவர்களுடைய பையன், அவரும் ஒரு 2 படம் நடித்தார். அதுக்கப்புறமா படங்கள் எழுதுறது, டப்பிங் பேசுகிறது, அந்த லைனில் அவர் பிஸியாக இருந்தார். அவர் அமரர் ஆயிட்டார். அதுக்கப்புறமா இன்னும் எவ்வளவோ பேர் டப்பிங்கில் இருந்து வந்திருக்கிறாங்களே. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா சிவாஜி அப்பாவே அந்த காலத்தில் முக்கமலா அப்படின்னு ஒரு நடிகருக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி டப்பிங் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான தொழில். அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு நடிப்பு அப்படிங்கிறது நாம் அங்கே குரலில் எடுத்துக்கிற ஒரு பயிற்சி. ஆனால் அந்த ஜேர்னி எப்படி சார் நடந்துச்சு? டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அறிமுகமானது எப்படி? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சிஸ்டர் ஹேமமாலினின்னு, அவங்க பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. சில்க் ஸ்மிதா, அவங்க ரத்தி அக்னிஹோத்ரி, ரூபா, சில்க்குக்கெல்லாம் நிறைய படம் பேசியிருக்கிறாங்க. அவங்க நடிக்கணும்னு ட்ரை பண்ணும்பொழுது காலம் சென்று நடிகர் செந்தாமரை அவர்கள் என் சொந்த தகப்பனார் மாதிரி. அவங்க அக்காவை அவங்க நாடகத்திலலாம் அக்கா நடித்தாங்க. அப்போது அக்காவை டே ஹேமா அப்படின்னு தான் கூப்பிடுவார். உனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குடா கண்ணு, நீ நடிக்கிறது வேண்டாம், டப்பிங் பேசு அப்படின்னு சொல்லி சிட்டுக்குருவி அப்படின்ற படத்தில் மீரான்னு ஒரு டப்பிங் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவங்களை டப்பிங் பேச வச்சார். அப்போ நான் கூட துணைக்கு போகும்போது அதே படத்தில் யாரோ ஒரு கேரக்டர் ஒரு வாய்ஸ் ரெண்டு வரி பேசுகிற மாதிரி ஒரு இது வந்தோடனே வேந்தன்பட்டி அழகப்பன்னு தங்கமான ராசா அந்த படமெல்லாம் எடுத்தார். அவரும் இல்லை, காலமாயிட்டாங்க. அதுக்கு ஆள் வரல அப்படிங்கும்பொழுது என்னை பார்த்து பாஸ் வேடா நீ பேசுகிறா அப்படின்னாரு. டக்குன்னு ஒரே டேக்கில் பேசிட்டேன்.
இல்லைண்ணா ஒரே டேக்கில் பேசி விட்டேன் அப்படின்னாரு. இல்லைண்ணே எல்லாரும் பேசும்போது நான் உள்ளே உட்காந்து நான் மனசுக்குள்ளே பேசி பேசி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் பேச சொன்னோன்னே நான் பேசிட்டேண்ணே அப்படின்னேன். பிரமாதமாக இருந்ததுடா அப்படின்ட்டு பாராட்டிட்டு, நீ டப்பிங் பேச ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, நான் ஈவினிங் கிளம்பும்போது இருடா டப்பிங் பேசிட்டு சும்மா போகாத அப்படின்னு சொல்லிட்டு 2 10 ரூபா ஒரு 5 ரூபா வாங்கி கொடுத்தாரு. அதுதான் நான் முதல்ல வாங்கின சம்பளம். அதுக்கப்புறமா படங்கள் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா எனக்கு வாய்ப்புகள் வரல. அதுக்கப்புறமா சர்வைவல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால நான் ஒரு பேஸ்ட் கம்பெனியில் நான் வேலைக்கு போயிட்டேன், ரெப்ரசன்டேட்டிவாக போயிட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அங்கிருந்து வந்து சரி ரைட்டு வரணும் அப்படின்னு வந்து இந்த ஆர்வம் விடலை இல்லையா, அதனால் இதுக்குள்ளே வந்துட்டேன். ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஆடிஷன் ஆர்டிஸ்ட் ஆனேன், டிடியில் ஆடிஷன் ஆர்டிஸ்ட் ஆனேன். அதுக்கப்புறமா வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டப்பிங் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு டெலிவிஷன் நாடகங்கள் நிறைய நடித்தேன். அதில் வந்து பட்டாபி அப்படின்னு அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடி வந்து மாயாவி மாரிச்சன் அந்த சீரியல், ராஜு ஈஸ்வர் என்னுடைய நண்பன், அவன் தான் டைரக்ஷன். அது அபிராமி ராமநாதன் சார் தான் அது ப்ரொடியூசரு. அதில் டப்பிங் பேசுகிறதுக்கு போயிருக்கும்போது கேட்டே ஒரு 2 வாரம் வர்ற ஒரு கேரக்டர் வருது, நடிக்கிறியாடா அப்படின்னு கேட்டாப்புல ராஜு ஈஸ்வர். யோ என்ன மாமா இப்படி கேட்குற, அதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு, சரி வா அப்படின்னாப்புல. அந்த சீரியலில் ஃபஸ்ட்டு டே நான் போய் ஏஆர்எஸ் கார்டனில் நடிக்கிறேன். ஜிகேன்னு காதல பூ, மகாபாரதத்தில் மங்காத்தா அதெல்லாம் எழுதினார். நம்ம அண்ணா மாதிரி அவர், எங்கள் கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வச்சவரே அவர் தான். அவருடைய பையன் ஜிகே கோபின்னு அவன் தான் இதுக்கு எழுதினான், தம்பி. அப்போது அவங்கிட்ட வந்து ராஜேஷ் சொல்கிறான், டேய் இவனை விடாத, இவன் வந்து வில்லனுக்கு ஃப்ரெண்டு, மாயாவிட்ட வந்து உதவ வாங்கிட்டு போவான், இதுதான் இவன் கேரக்டர். அப்படியே டெவலப் பண்ணல அந்த மாறுவேஷம் மார்த்தாண்டன் ஒரு கேரக்டர், அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து அதே மறுபடியும் வந்து மாயாவி மாறிச்சு, மாஸ்டர் மாயாவின்னு எடுத்தாங்க. அதுலேயும் 2 ரோல் பண்ணேன். தனக்கோடின்னு ஒரு ரோல், இந்த மார்த்தாண்டன் ஒரு ரோல், அது பண்ணேன். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறமா என் பேர் ரங்கநாயகி, உயிரே உயிரே, அப்படி நிறைய சீரியல்ஸ், வாழ்க்கை, அந்த சீரியல் வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் வந்தது. இப்படி இந்த பக்கம் வந்துட்டேன்.